வீட்டில் விளக்கே கிடையாது. அப்போல்லாம் வந்து எப்படி படிக்கிறது, சிம்லி விளக்கு வச்சு தான் படிக்க முடியும். அது அந்த காற்று அடித்தா தீர்ந்து போயிடும். அடிக்கடி நம்ம தீப்பெட்டி கொளுத்தணும். அப்போ வந்து தீப்பெட்டி வந்து 10 பைசா, கிளி தீப்பெட்டி அப்படின்னு சொல்லலாம். ரெட்டக்கிளி தீப்பெட்டி 10 பைசா. அந்த 10 பைசா வாங்கினா அடுத்து வெங்காயம் வாங்க காசு இருக்காது. ஸோ ஒரு நைட்டு முழுக்க அந்த விளக்கில் படிக்கணும்னா கூட தீப்பெட்டியும் ஒரு தீப்பெட்டி 10 பைசா தீர்ந்து போயிடும். அந்த சிமிலி விளக்கில் மண்ணெண்ணையும் தீர்ந்து போயிடும். மண்ணெண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா அசூரன்ஸ் அடுத்த நாள் கியூவில் நின்னா கூட மண்ணெண்ணெய் ரேஷனில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு அசூரன்ஸ். இதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ரயில்வே ஸ்டேஷனில் மச்சுன்னா 3 ஃபேஸ் கரண்ட் 24 ஹவர்ஸ் கரண்ட் இருக்கும். பக்கத்தில் எந்த ஸ்டேஷனு? பக்கத்தில் பூதலூர் 1.5 கிலோமீட்டர். நாங்கள் இருக்க அந்த கிராமத்திலேருந்து இப்போ பூதலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1.5 கிலோமீட்டர். அதுக்காக நான் என்ன செஞ்சிருவேன், காலேஜ்னு வந்த பிறகு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிடுவேன். பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி அங்கே தான் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெட்டாக இருக்கும், மற்றது ஓப்பனாக இருக்கும். நைட்டு எப்படியும் ஒரு மணி வரையும் படிப்பேன். படிச்சுட்டு அங்கேயே நான் வந்து பெட்ஷீட்டை விரிச்சு படுத்துருவேன். ரயில்வே ஸ்டேஷன்லேயே கரெக்டாக அந்த இன்ஜின் வந்து என் பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு அந்த இடத்துல நான் சூஸ் பண்ணி படுப்பேன். ஏன்னா அங்கே வந்து நிற்கும் போது பயங்கர சவுண்டு இருக்கும், பயங்கர ஹீட்டு இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் சவுண்ட் இருக்கா, தூங்க முடியாது, ஃபோர்ஸிபிளாக எழுந்து தான் ஆகணும். ஸோ அதனால் அங்கேருந்து அந்த ஃபோர்ஸிபிள் வந்து எழுந்த பிறகு திரும்ப 1 ஹவர் படிச்சுட்டு எப்போ வந்து சூரிய ஒளி வரும் வந்த பிறகு வெளிச்சம் வந்த பிறகு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு திரும்ப வந்து 8 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கும் திருச்சி போகிறதுக்கு. திரும்ப நான் வந்து ட்ரெயினை பிடிச்சி போயிட்டுருக்கோம். என்ன சொல்ல போனால் புக்ஸ் எல்லாம் ஒரு புக் கூட எனக்கு வாங்கினது ஞாபகமே இல்லை. காலேஜில் ஏன்னா காசு இல்லையே, சாப்பிட்றதுக்கே காசு இல்லைங்கிறது எப்படி புக்கை வாங்குவீங்க? நீங்கள் நோட்டை கேட்டீங்க, நோட்டு கவிதை எழுதி வாங்கி கொடுத்தோம், புக்கை யாரும் வாங்கி கொடுப்பாங்க? புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ப்ரொஃபஸர்ஸ் நம்ம நல்லா படிக்கிறதுனால அவங்க பேரில் லைப்ரரியிலேருந்து எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ 15 நாள் ரொட்டேஷன், 14 ரொட்டேஷன். அப்போலாம் லைப்ரரியில் நீங்கள் புக்கு எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு முன்னாடி சரண்டர் பண்ணி ஆகும். ஏன்னா ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி ஆகணும். லைப்ரரியில் கொடுக்க மாட்டாங்க, புக்கை எடுத்து கொடுத்தா தான் தருவாங்க. ஸோ அதுக்காக ப்ரொஃபஸர்ஸ் பேரில் எடுத்து புக்கை வாங்கி நான் படிச்சுட்டு அவங்கள்ட்ட கொடுத்தது.